Welcome to Kalvi Nam Kayil Ennum Elutthum 1 to 3rd English THB Module 4 Parts of the Body பார்க்க போறோம். First learning outcomes. Listen and repeat songs and chants. So songs ஐயும் chants ஐயும் repeat பண்ணுவாங்க. Then associate, talk about and write words related to parts of the body, accents, colors and clothes. நம்ம உடல் உறுப்புகள், ஆக்ஷன்ஸ், கலர்ஸ், ட்ரெஸ்ஸு இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க, தொடர்பு படுத்தி பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் யூஸ் த ஸ்ட்ரக்சர், கேன் யூ கிளாப், கேன் யூ ரன், கேன் யூ ஸ்டாண்ட், இந்த மாதிரி ஐ கேன் ரன், ஐ கேன் ஸ்டாண்ட், இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்க. தென் வாட் டு யூ லைக் டு வியர், உனக்கு என்ன பிடிக்கும், ஐ லைக் டு வியர் அ ஸ்கர்ட், ஐ லைக் டு வியர் அ சாரி, ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. தென் he is wearing a shirt, she is wearing a skirt, இந்த மாதிரி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் யூஸ் த வேர்ட்ஸ் அப் or down, left or right with comprehension. ஸோ அவங்க அப்பு, டவுனு, லெஃப்ட்டு, ரைட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் காம்ப்ரிஹென்ஷனோட புரிதலோட பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐடென்டிஃபை த நேம்ஸ் ஆஃப் colors, parts of the body and clothes and respond orally to comprehension questions சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க parts of the body, colors, clothes, துணிகள், இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க, அதோட நேம்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஓரலாக ஆன்சர் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ரீட் அ ஸ்டோரி வித் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ரைட் அ ஃபியூ வேர்ட்ஸ் ஆர் ஷார்ட் சென்டென்சஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டோரி. ஸ்டோரியை ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சில வார்த்தைகளை எழுதுவாங்க, புரிதலோடு வாசிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் குட்டி குட்டி சென்டென்ஸும் எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டே 1க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரீட்டிங்ஸ். சே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முதல்ல குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். தென் இன்வைட் அ ஸ்டூடெண்ட் அண்ட் டூ அ தம்ஸ் அப் ஆக்ஷன். ஸோ நம்ம தம்ஸ் அப் பண்ணுவோம் இல்லைங்களா, பேர் வரல வச்சு, ஸோ அந்த மாதிரி தம்ஸ் அப் கொடுக்கணும். கிரீட் ஈச் அதர் பை டச்சிங் ஹிஸ் ஆர் ஹர் ஃபிஸ்ட். ஸோ அவங்க ஃபிஸ்ட்டு, கை முட்டின்னு சொல்லுவோம், ஸோ அதை லைட்டாக அப்படி புஷ் பண்ணி டச் பண்ணுற மாதிரி சொல்லி நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் 1A சாண்ட் டைம், இன்ட்ரடியூசிங் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இது 3 கிளாஸ்க்குரிய ஆக்டிவிட்டி. சே த சாண்ட் வித் ஆக்ஷன்ஸ். சாண்ட் ஆக்ஷனோட சொல்லணும். டச்சிங் த பார்ட்ஸ் மென்ஷன்டு ஒன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல ஆக்ஷன்ஸை ஒரு தடவை செய்யணும், அந்த பார்ட்ஸை டச் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. டெல் ஸ்டூடெண்ட்ஸ் டு லிசன் டு யூ அண்ட் லுக் அட் யுவர் ஆக்ஷன்ஸ். ஸோ லுக் அட் யுவர் ஆக்ஷன்ஸ். ஸோ குழந்தைங்கள நம்ம சொல்கிறத கவனித்து நம்ம ஆக்ஷனோடையும் நம்மளோட ஆக்ஷனை பார்க்க சொல்லணும். இங்கே ஒரு சாண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஹெட், ஷோல்டர்ஸ், knees and toes, knees and toes. Head, shoulders, knees and toes, knees and toes. And eyes and ears and mouth and nose. Head, shoulders, knees and toes, knees and toes. ஸோ சும்மா the parts of the body நம்ம அதை சாண்டாவும் சொல்லிக்கலாம், இந்த மாதிரி இல்லை சாங்காக கூட நம்ம பாடிக்கலாம். Next, tell them to listen carefully to the name of the body parts in the song and follow your actions. பசங்கக்கிட்ட நம்ம முதல்ல என்ன சொல்லணும்னா முதல்ல கவனமாக கவனிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. யூ வில் ஆஸ்க் them to name the parts of the body. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி நேம்ஸ் நம்ம சொல்லணும். say the word slowly with a pause for each பாடி பார்ட் அண்ட் டச் த பாடி பார்ட் பீயிங் நேம்டு. ஸோ நம்ம ஒவ்வொரு பாடி பார்ட்டையும் சொல்லும்போது அதை டச் பண்ணிக்கிட்டே நம்ம சொல்லணும், கொஞ்சம் நிறுத்தி அடுத்ததை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தலையை தொட்டுக்கிட்டே ஹெட்டுன்னு சொல்லணும், கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணணும். தென் ஷோல்டர் அடுத்து ஷோல்டர் சொல்லும்போது ஷோல்டரை டச் பண்ணணும், கொஞ்சம் நேரம் அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. Ask them to repeat the names of the parts of the body after you. ஸோ அவங்கள என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த பாடி பார்ட்ஸோட நேம்ஸை நம்ம சொன்னதுக்கப்புறம் அவங்கள திரும்ப சொல்லணும். Then tell them you will touch each part and they will say the name.
அதுக்கப்புறம் நம்ம வந்து டச் பண்ண அவங்க அதோட நேம் சொல்லணும். கரெக்ட் them இஃப் they are wrong. அவங்க ஏதாவது தப்பாக சொன்னாங்கன்னா நம்ம அதை சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் touch your head, then eyes, ears, mouth, nose, then shoulder, then knees and then toes. ஸோ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல தலை, அப்புறம் கண்கள், காது, இப்படி ஒரு பார்ட்ஸாக வந்து நம்ம வந்து தொன்னோம். do this twice. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 2 தடவை செஞ்சு காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. then jumble the order and touch. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இந்த ஆர்டரை சொல்லாமல் வேற மாற்றி நம்ம அங்கங்கே வந்து பார்ட்ஸை வந்து டச் பண்ணி காட்டணும். tell them to give you the names of the parts. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டச் பண்ணுற பாடி பார்ட்ஸோட நேம்ஸ் வந்து அவங்கள சொல்லணும். நெக்ஸ்ட் ask students to touch the parts of the body and say the chant along with you. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் அவங்க டச் பண்ணி அந்த சாண்ட்டை வந்து நம்மளோட சேர்ந்து வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. now ask மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் to sit in pairs. அதுக்கப்புறம் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து 2 பேராக உட்கார சொல்லணும். encourage the student to point to the parts of the face and say the names to each other. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க பார்ட்ஸ் ஃபேஸில் இருக்க பார்ட்ஸ் வந்து சொல்லணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க, பாடி பார்ட்ஸே தான் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மை ஹெட், தீஸ் ஆர் மை ஐஸ். ஸோ இதுதான் என்னோட தலை, இதுதான் என்னோட கண்கள், தீஸ் ஆர் மை ஹெட்ஸ், தீஸ் ஆர் மை இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும். ஆஸ்க் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு சிட் இன் குரூப்ஸ் ஆஃப் 3. மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 3 பேர் உட்கார வைக்கணும். ask them to point to the parts of their body and talk about them to their friends. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் மை ஐஸ், ஐ ஹாவ் 2 ஐஸ், I have small eyes or I have big eyes. This is my nose, I have a small nose or I have a big nose. Encourage them to write 2 or 3 sentences about it. ஸோ அவங்க இதை பேசணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றியும் ஒரு 2 இல்லைன்னா 3 சென்டென்ஸ் அவங்க எழுத சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தென் சாங் டைம், அப் அண்ட் டவுன். ரெஃபர் பேஜ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க 68. இது கிளாஸ் 2 ப்ரீ ஆக்டிவிட்டி. Sing the song with actions. Tell students to follow and do the actions with you. ஸோ நம்ம பாடிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லணும் ஆக்ஷனை. அதுக்கப்புறம் அவங்க பாடுவாங்க. ஸோ இந்த சாங் வந்து இப்படி 2 அந்த லைன் பண்ணியிருக்கிறத 4 வரி மேலே இருக்க 4 லைனை பாடினதுக்கப்புறம் தான் அடுத்து அந்த கோட்டு கீழே வரணும். லெஃப்ட் ஹேண்ட் அப், ரைட் ஹேண்ட் டவுன் அண்ட் வாக் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். ரைட் ஹேண்ட் அப், left hand down and walk round and round. Left leg front, right leg back and run round and round. Right leg front, left leg back and run round and round. We go up, we go down and shake it all around. We go up, we go down and shake it all around. ஸோ இந்த சாங் வந்து நம்ம பாடி காட்டணும். தென் EVS பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி இருக்கும், அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அடுத்த அசஸ்மெண்ட் வொக்காபுலரி. ஆன்சர், சர்க்கிள், ஆன்சர் பதில் சொல்லணும், சர்க்கிள் வட்டம் போடணும், ஷார்ட் அப்படின்னா வகைப்படுத்தணும், ரைட் எழுதுவோம், லுக்குனா பார்த்து சொல்லணும், பிக்சர் படத்தை பார்த்து சொல்லணும், பிளாங்க்னா கேப் இருக்கிற இடத்துல எழுதணும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் புக் எக்ஸசைஸ் இருக்குது, எல்ஓ இருக்குது. இதோட வந்து டே 1 முடியுது. அடுத்து டே 2 we will see in this video. Thank you.